ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லெக்சர். ஸோ இப்போ நம்ம என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆல்கஹால் ஃபீனால் எஸ்டர்ஸ் அந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஃபீனால் கூட. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் இந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ அப்படிங்கிறத வந்து எதை குறிக்குது அப்படின்னா எலக்ட்ரானை குறிக்குது. ஸோ எலக்ட்ரான், ஃபீலிக் அப்படின்னா லவ்விங். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கும்போது இதை இன்டைரக்டாக சொல்லணும் அப்படின்னா இல்லை டைரக்டாகவே எப்படி சொல்லணும்னா இது ஒரு நெகட்டிவ் சார்ஜை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜை லவ் பண்ணுது. அப்போ எலக்ட்ரோஃபைல் என்ன சார்ஜாக இருந்திருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருந்திருக்கணும், அதாவது இ ப்ளஸ். ஓகேவா? இ ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் சார்ஜை லவ் பண்ணுது. நெகட்டிவ் சார்ஜை எது தான் லவ் பண்ணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் லவ் பண்ணும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். இன் ஃபீனால் த ரியாக்ஷன் தட் டேக் பிளேஸ் ஆன் அன் அரோமேட்டிக் ரிங் ஆர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி போன சாப்டர்லேயே படிச்சிருந்தோம் அதெல்லாம். The OH group attached to the benzene ring activates it towards the electrophilic substitution. Also it direct the incoming group to ortho and para position. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் வெளியில் என்ன குரூப் இருக்குது அப்படின்னா OH குரூப் இருக்குது. நம்ம இந்த இதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம ரெசனன்ஸ் எல்லாமே போனதுலேயே படிச்சிருந்தோம். பட் இந்த தடவை நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பென்சின் ரிங்கில் OH அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? OH. இப்போது ஓவில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கும். O என்ன எஃபெக்ட் காட்டும் அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் காட்டும். அதாவது அதோட எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து உள்ளே கொடுக்கும், அதாவது பென்சினுக்குள்ளே கொடுக்கும். ஸோ இது இங்கே வரும்போது இந்த பாண்ட் எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். அப்போ இங்கே என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஒரு மைனஸ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். மறுபடியும் இது இங்கே கீழே வரும். ஸோ இந்த ரெசனன்ஸை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா இந்த 3 இடத்துலையும் மைனஸ் வரும். ஓகேவா? இப்போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரிங்குக்கு எலக்ட்ரான் அனுப்புது. அப்போ இந்த ரிங்கில் இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அப்போ ரிங் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகறனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிங்கை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வெளியில் யார் இருக்கா அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஃபைல் இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இது எதை தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் தேடி வந்துட்டு இருக்கு. அப்போ ரிங்கில் எவ்வளோக்குள்ளே எலக்ட்ரான் நல்லா இருக்கோ அவ்வளோக்குள்ளே இது வந்து நல்லா அட்ராக்ட் ஆகும். அப்போ இது என்ன பண்ணியிருக்கு, இந்த OH ரிங்கை ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. அதனால தான் இதை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா OH-ஐ ஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஆக்டிவேட்டிங் குரூப். ஏன்னா இது ரிங்கோட எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ இன்னொரு பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க அப்படின்னா it directs the incoming group to the ortho and para position in the ring as this position become electron rich due to resonance effect caused by OH group. ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா நானும் ரெசனன்ஸை ஃபுல்லாக வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் வந்துருக்கும்னா ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் என்ன இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது ரெண்டும் ஆர்த்தோ பொசிஷன், இது வந்து பேரா பொசிஷன். அப்போது வெளியிலேருந்து வர எலக்ட்ரோஃபைல் ஆல்ரெடி எலக்ட்ரான் தான் தேடி வருது. அப்போ அது ரிங்கை நோக்கி வரும். இதுலேயும் ரிங்கில் ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல தான் எலக்ட்ரான் நிறையா இருக்குது அப்படின்னா ஆர்த்தோலையும் பேராலையும் தான் இருக்குது. அப்போ வெளியிலேருந்து வர்ற எலக்ட்ரோஃபைல் ஆட்டோமேட்டிக்காகவே எந்த 2 பொசிஷனுக்கு தான் வரும் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷனுக்கும் பேரா பொசிஷனுக்கு தான் வரும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஷோன் அண்டர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபீனால். சரி, த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஷோன் அண்டர் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால். ஓகே இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா நைட்ரேஷன். ஓகேவா? நைட்ரேஷனில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது NO2+, இதுதான் உங்கள் எலக்ட்ரோஃபைல். அதாவது ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் ஒரு எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகும். நைட்ரேஷனில் எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா NO2+ தான் எலக்ட்ரோஃபைல். While dilute nitric acid at low temperature, phenol yields a mixture of ortho and para nitrophenol. ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மோனோ நைட்ரேஷன். அதாவது உங்கள் ஃபீனாலில் வந்து ஒரே ஒரு நைட்ரோ குரூப் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஒன்று ஆர்த்தோ குரூப்பில் அட்டாச் ஆயிருக்கணும், இல்லைனா பேரா குரூப்பில் அட்டாச் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ முதல் இதில் வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபினால், இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா பேரா நைட்ரோஃபினால். ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு வேறு. அது என்னென்னு நோட் பண்ணுவோம். The ortho and para isomer can be separated by a steam distillation. அப்போ ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் செப்பரேட் ஆகுது அப்படின்னா இதோட பாயிலிங் பாயிண்ட்டு இதோட பாயிலிங் பாயிண்ட்லையும் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஆர்த்தோநைட்ரோஃபினால் இஸ் ஸ்டீம் வாலடைல் டியூ டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், while paranitrophenol is less volatile due to intermolecular hydrogen bonding, which causes the association of molecule. இப்போ ஒரு கேள்வி வரும்,
இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறனால இந்த ஆர்த்தோநைட்ரோ என்னவாயிரும் அப்படின்னா ஈஸியாக வாலட்டைல் ஆயிரும், அதாவது ஈஸியாக ஆவியாயிரும். ஆனால் பேராநைட்ரோஃபினால் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறனால ஈஸியாக ஆவி ஆகாது. அப்போது இந்த இன்ட்ராவும் இன்டரும் எப்படி இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நல்லா, அதாவது இன்ட்ரா அப்படின்னா தனக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கிறது. இப்போ நான் ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பென்சின் ரிங்கில் வந்து ஆக்சிஜன் இருக்கு, இங்கே வந்து இப்போ ஆக்சிஜன் இருக்கு, அதில் வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் நடக்குது. இப்போ இந்த அட்ராக்ஷனை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மாலிகுல்குள்ளேயே நடக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் இதை ஒரு மாலிகுலாக, இதை ஒரே மாலிகுலாக இமேஜின் பண்ணுங்கள். இது ஒரு மாலிகுல், அதாவது இன்ட்ராக்ஷன் தனக்குள்ளேயே நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல் இருக்கும். ஸோ இமேஜின் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி நிறையா மாலிகுலாக பக்கத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் எதுவும் அட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அட்ராக்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வெளியிலேருந்து ஹீட் சப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த மாலிகுல் எல்லாமே ஈஸியாக என்னவாயிரும் அப்படின்னா ஆவியாயிரும். ஏன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் என்ன கிடையாது அப்படின்னா அட்ராக்ஷன் கிடையாது. அதனால தான் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன பண்ணாது அப்படின்னா உங்களோட மெல்டிங் பாயிண்ட்டையோ பாயிலிங் பாயிண்ட்டையோ பெருசாக ஒன்றும் என்ன பண்ணாது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. அதே இது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நான் ஒரு பென்சின் ரிங்கை வரைகிறேன். இந்த தடவை பென்சின் ரிங்கை கொஞ்சம் வித்தியாசமாக வரைகிறேன், ஏன்னா எனக்கு எக்ஸாம்பிளை ஈஸியாக காட்டணுங்கிற மாதிரி. ஓகே, ஒரு பென்சின் ரிக் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல OH வரைஞ்சிருக்கேன், அதோட பேரா பொசிஷனில் NO2 வரையணும். ஓகேவா? O மைனஸ் டபுள் பாண்ட் O இந்த மாதிரி வரைகிறேன். இப்போ நான் இதையும் நான் ஒரே மாலிகுலாக இமேஜின் பண்ணுறேன். இப்போது இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கேயும் அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் இங்கே அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த ஆக்சிஜன் எதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே உள்ள ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே உள்ள ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணுது. அப்போது நான் வெளியிலேருந்து ஹீட்டை சப்ளை பண்ணேன் அப்படின்னாலுமே இதெல்லாம் ஆவியாக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எந்த பாண்டை உடைக்கணும் அப்படின்னா இந்த பாண்டை உடைக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாலிகுலையும் தனியாக பிரித்தாதான் அதை அதுக்கப்புறம் என்னவா மாற்ற முடியும் அப்படின்னா கேஸாக மாற்ற முடியும். அப்போது நார்மலாக கொடுக்க வேண்டியதை விட என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாலிகுலும் எப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பாண்டிங்கில் அட்டாச் ஆயிருக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கில். அதனால தான் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிற காம்பவுண்டுக்கு எல்லாமே பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நார்மலாக கம்பேர் பண்ணுறதோட. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆர்த்தோநைட்ரோஃபினாலில் இருக்கிற பாண்டிங் வந்து தனக்குள்ளேயே இருக்கும். ஆனால் பேராநைட்ரோஃபினாலை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தனி மாலிகுல், இது ஒரு தனி மாலிகுல். அப்போது ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா அட்ராக்ஷன் இருக்குது. அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் நம்ம நைட்ரேஷன் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த தடவை என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். வித் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஃபீனால் இஸ் கன்வெர்டட் டு 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இந்த ப்ராடக்ட் இஸ் காமன்லி நோன் அஸ் பிக்ரிக் ஆசிட். ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இதான் 2,4,6. இது ஏன் 2,4,6ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஃபீனால் தான் உங்கள் பேரண்ட்டு. அப்போ ஓல இருந்து தான் OHல இருந்து தான் நம்பரிங் ஆரம்பிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ எந்தெந்த பொசிஷன்லலாம் நைட்ரோ குரூப் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் பொசிஷனில் இருக்குது, ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது, சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்குது. மொத்தம் 3 நைட்ரோ இருக்கிறனால ட்ரை நைட்ரோ. ஸோ நான் எதை பேரண்ட்டாக எடுத்தேன் அப்படின்னா உங்கள் ஃபீனாலை பேரண்ட்டாக எடுத்தேன். அதனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபீனால். ஸோ 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனால். இதுக்கு ஒரு காமன் நேமும் இருக்குது. இதோட காமன் நேம் என்னது அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். ஓகேவா? பிக்ரிக் ஆசிட். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, nowadays picric acid is prepared by treating phenol first with concentrated sulfuric acid, which converts it into phenol 2,4 disulfonic acid and then with concentrated nitric acid to get 2,4,6 trinitrophenol. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நைட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீனாலை வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் உங்களால் வரைய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இதை நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஃபீனால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அப்போ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஃபீனால் தான் உங்கள் பேரண்ட்டு. ஸோ ஃபீனாலை ஃபஸ்ட் அப்படியே வரைஞ்சிடலாம். ஸோ 2,4 அப்படிங்கும்போது இந்த செகண்ட் பொசிஷனும் ஃபோர்த்து பொசிஷன்லையும் சல்ஃபோனிக் ஆசிட் ஆகுது. அப்போது SO2H சரி SO2 வராது, SO3H வரும். இங்கே ஒரு SO3H, இங்கே ஒரு SO3H. இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்னா நைட்ரேஷன் நடக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பார்ப்போம். when the reaction is carried out in solvent of low polarity. ஓகே, ஹெட்டிங் என்னது? ஹாலோஜினேஷன். சரி, ஹெட்டிங் நம்ம கவனிக்கல. ஹாலோஜினேஷன்னா ஒன்றும் கிடையாது, அடிஷன் ஆஃப் ஹாலோஜன். உதாரணத்துக்கு ஃப்ளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரி ஹாலோஜனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கேயுமே நோட் பண்ணிங்க அப்படின்னா இது எந்த பொசிஷனுக்கு தான் வரும் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷனுக்கும் பேரா பொசிஷனுக்கு தான் வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஆன் ட்ரீட்டிங் ஃபீனால் வித் புரோமின் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இங்கே எலக்ட்ரோஃபைல் என்னது அப்படின்னா உங்கள் ஹாலஜன் தான் எலக்ட்ரோஃபைல். இப்போ இங்கே புரோமின் எடுத்தேன் அப்படின்னா Br+ தான் உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். when the reaction is carried out in the solvent of low polarity. கவனிச்சுக்கோங்க, லோ போலாரிட்டி அப்படின்னா நான் போலார் காம்பவுண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து CS2 இந்த மாதிரி. ஓகேவா? குளோரோஃபார்ம் வராது. CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு இந்த மாதிரி காம்பவுண்ட் எடுத்திருப்பாங்க. சச் as CHCl3 சாரி குளோரோஃபார்ம் எடுத்திருக்காங்க. CHCl3 or CS2 and at low temperature monobromo phenols are formed. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இதை மாற்றினீங்க, இதை வந்து நான் ஒரு போலார் சால்வெண்ட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இங்கே வந்து ஹாலோஜினேஷன் நடக்காது, பாலிஹாலோஜினேஷன் நடந்துடும். ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்கள் சால்வெண்ட் வந்து நான் போலார் சால்வெண்ட்டா இல்லை போலார் சால்வெண்ட்டான்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் வரைய வேண்டியிருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்னது அப்படின்னா நான் போலார் சால்வெண்ட். ஓகேவா? நான் போலார் சால்வெண்ட். ஸோ நான் போலார் சால்வெண்ட்டில் உங்கள் ப்ராடக்ட் என்னவா இருக்குது அப்படின்னா மோனோஹாலோஜினேட்டடாக இருக்குது. இப்போ இதுலேயுமே ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து என்னது அப்படின்னா ஆர்த்தோ, இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா பேரா. இதில் எதுதான் மேஜராக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பேரா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேஜராக ஃபார்ம் ஆகும். ஓகே, த யூஷுவல் ஹாலோஜினேஷன் ஆஃப் பென்சின் டேக் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் சச் as FeBr. இதை வந்து நம்ம போன ஹாலோஜினேஷன் வீடியோலேயே பார்த்தோம். ஐ மீன் போன சாப்டர் ஹாலோஜன்ஸ் அந்த ஹாலோ ஆல்கேன் அந்த சாப்டரில் நம்ம ஆல்ரெடி படித்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள், அந்த சாப்டர் அங்கே இருக்கும். Which polarize the halogen molecule? In case of phenol, the polarization of bromine molecule take place even in the absence of Lewis acid. It is due to the highly activating effect of OH group to the benzene ring. ஸோ இப்போ இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ போன சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பென்சின் கூட இந்த ரியாக்ஷனை கவனிச்சிருப்போம். அப்போ பென்சின் கூட போகும்போது பென்சின் எதுவுமே ஆக்டிவேட் பண்ணாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தேன். அதாவது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை உள்ளே டொனேட் பண்ணும். அப்போது ரிங்கில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ரிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த OH இல்லை அப்படின்னா ரிங் ஆக்டிவேட் ஆகாது. அப்போ வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக நான் ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் நான் போன தடவை என்ன யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா FeBr யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஃபீனால் கேஸில் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக எதுவுமே தேவையில்லை. அதனால் நான் டேரெக்டாக இந்த மாதிரி ஹாலோஜன் ஆட் பண்ணாலே எனக்கு ஹாலோஜினேஷன் நடந்துடும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே பாருங்க, when phenol is treated with bromine water 2,4,6 dry bromophenol is formed as white precipitate. ஸோ இங்கே இதை தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் இங்கேயும் புரோமின் தான் எடுத்தீங்க, மேலேயும் புரோமின் தான் எடுத்தீங்க. ஆனால் மேலே நல்லா நோட் பண்ணுங்கள், நீங்கள் எடுத்த சால்வெண்ட் வந்து நான் போலார் சால்வெண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புரோமின் வாட்டர்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன சால்வெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அக்வஸ் சால்வெண்ட் விச் இஸ் போலார். அப்போ போலார் சால்வெண்ட் எடுக்கும்போது எனக்கு மோனோ ஹாலோஜினேஷன் ஃபார்ம் ஆகலை, எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பாலி ஹாலோஜினேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நீட் இல்லை ஜெய் இந்த மாதிரி எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீனால் கூட புரோமின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்கள் சால்வெண்ட் என்னன்னு நோட் பண்ணணும். அது போலார் சால்வெண்ட்டா இல்லை நான் போலார் சால்வெண்ட்டா அப்படின்னு நோட் பண்ணணும். உங்களுக்கு நான் போலார் சால்வெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மோனோ ஹாலோஜினேஷன் ஃபார்ம் ஆகும். ஐ மீன் இப்போ வாட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாலி ஹாலோஜினேஷன் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். ஐ மீன் மித்த வீடியோவை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இங்கே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில்
நான் ஒன்று நான் சால்வ் பண்ணுவேன், மீதி 2 நீங்கள் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மோனோ நைட்ரேஷன் ஆஃப் 3 மெத்தில் ஃபீனால். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீனாலை வரையணும். ஃபீனாலை வரைஞ்சிட்றேன். ஸோ ஃபீனாலை வரைஞ்சாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மெத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல CH3 கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்ரேஷன் பண்ணணும். மோனோ நைட்ரேஷன் தான். அப்போ NO2 ப்ளஸ் ஆட் பண்ணாலே போதும். இப்போ எந்த பொசிஷனில் ஆட் பண்ணணும்? எனக்கு நல்லா தெரியும் OH வந்து ஆக்டிவேட்டிங் குரூப். அப்போது இது ஆர்த்தோக்கு இது பண்ணும், இல்லைனா பேராக்கு ஷிஃப்ட் பண்ணும். அப்போது இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் இங்கேயும் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் நடக்கும், இடைஞ்சலாக இருக்கும். அப்போ எனக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா இங்கே ஃபார்ம் ஆகலாம். ஸோ நான் ரெண்டையுமே வரைகிறேன். அவங்க மேஜர்னு கொடுக்கல, எனக்கு வந்து எது மேஜர் ப்ராடக்ட்னு கொடுக்கல. ஸோ நான் அதை மேஜர் கொடுக்காதனால இங்கே ஒரு NO2 ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னொரு NO2 எங்கே ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்னா பேரா பொசிஷனில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகே, OH CH3 இங்கே ஒரு NO2. ஸோ ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பேரா பொசிஷனில் இருக்குது, இன்னொன்று வந்து ஆர்த்தோவில் இருக்குது. இந்த பொசிஷனை ரெண்டுலேயுமே நம்ம போடலை. ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா 3 பெரிய குரூப் பக்கத்தில் இருந்திருக்கும், அது இடைஞ்சலாக இருக்கும். ஓகேவா? அப்போ அது ஸ்டெபிலிட்டியே குறைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிஏ ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று சியில் ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் இருக்குது. இங்கே வந்து ஃபினைல் மெத்தனோவேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் மேலே இங்கே இருக்கிற குரூப்புக்கு பேர் எத்தனோவேட். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக CH3 வந்திருக்கக்கூடாது, இந்த இடத்துல ஹைட்ரஜன் தான் வந்திருக்கணும். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், ஹேவ் அ நைஸ் டே.